அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல். டாபிக் நம்பர் 1.3.2 புள்ளி மின் துகள்களால் ஆன மின் துகள்களாலான அமைப்பின் மின்புலம். மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to the system of point charge. ஒரு ஸ்பேஸ், ஒரு புறவெளியில் பல புள்ளி மின்துகள்கள் பரவியுள்ள அமைப்பு ஒன்றை எடுத்துக்கிறோம். ஸோ நிறைய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டு அந்த ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது மின்புலத்தை கணக்கிடுவதற்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், மேற்பொருந்துதல் தத்துவம், இதை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாயிண்ட் சார்ஜ் இருக்கும். இந்த நிறைய பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டர் சம்ம தான், வெக்டர் கூடுதலை தான் நம்ம எடுத்து அந்த வெக்டர் கூடுதலை மொத்தமாக கணக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது அந்த பர்டிகுலர் புள்ளியில், பின்ற புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலத்தை நம்ம கணக்கிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் எடுத்திருக்கோம். எக்ஸாம்பிளாக Q1, Q2, Q3 அண்ட் Qn, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வேரியஸ் பொசிஷன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கு. அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கும் போது இந்த ஒவ்வொரு சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட், மின்புலத்தை பர்டிகுலர் பாயிண்ட் Pன்ற பாயிண்டில் நம்ம கணக்கிட போகிறோம். ஸோ அப்படி கணக்கிடும் பொழுது E வெக்டார் டோட்டல் is equal to E1 vector plus E2 vector plus E3 vector plus En vector. n number of charges இருக்கு, அந்த ஒரு அமைப்பில் n number of charges இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த Pன்ற புள்ளியில் உருவாகக்கூடிய மொத்த மின்புலம் அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இ டோட்டல் ஒவ்வொன்றுத்துக்கும் E1, E2, E3யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இ வெக்டார் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் E1ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். E1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 or 1p ஸ்கொயர் Q1, இங்கே R1p கேப். தென் E2ஓட வேல்யூ is equal to 1/4πε0 Q2 divided by R2p square R2p cap. E3 is equal to 1/4πε0 Q3 divided by R3p square R3p cap. and En அப்படின்னு எழுதணும் அப்படின்னா 1/4πε0 Qn divided by Rnp square Rnp cap. இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ E1ஓட வேல்யூ இங்கே எல்லாமே காமனாக 1/4πε0 இருக்குது. அதனால் ஃபஸ்ட்லேயே நம்ம காமனாக எடுத்து எழுதிடுவோம். 1/4πε0
4 pi epsilon naught bracket குள்ள q1 by r1p square r1p cap plus q2 divided by r2p square r2p cap and plus q3 divided by r3p square r3p cap plus and plus qn divided by rnp square rnp cap. இதுதான் நம்மளுடைய மொத்த மின்புலத்திற்கான சமன்பாடு. ஸோ இங்க Q1, Q2, Q3 இந்த மின்னூட்டம், இந்த சார்ஜஸ் Pக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது the distance between Q1 and P and distance between Q2 and P, between Q2 and P and Q3 and P and Qn between P. So இந்த distance நம்ம வந்து R1P, R2P, R3P, R4P அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஓரலகு வெக்டரை கேப் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா E total vector is equal to 1 by 4 by epsilon naught summation, sum of all the value I is equal to 1 to n q I divided by r ip square r ip cap. இதுதான் நம்மளுடைய மின்புலத்திற்கான மொத்த மதிப்பு, P என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய மொத்த மின்புல மதிப்பு. ஸோ ஒரு 3 சார்ஜுக்கு இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளா ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Q1, Q2, Q3 எடுத்திருக்கோம். ஸோ இது எக்ஸாம்பிள் Q1, Q2 3 சார்ஜுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது Pன்ற புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ, ஸோ இங்கே ஏற்படக்கூடிய மின்புலம் Q1, இங்கே Q2, இங்கே Q3. இந்த பாயிண்ட்ல இருந்து எல்லாமே பிளஸ் சார்ஜ் எடுத்திருக்கோம். பாயிண்ட் P இங்க இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அவுட்வர்ட் டைரக்ஷன் இருக்கக்கூடிய அந்த வெக்டர் வேல்யூ, ஸோ Q1க்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அண்ட் Q2க்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அண்ட் Q3க்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும் மின்புலம். ஸோ இது நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து R1P, இது R2P, இது R3P. இது யூனிட் வெக்டர் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் இது எதை சொல்லுவோம் நம்ம. கேப் போட்டால் யூனிட் வெக்டர் டைரக்ஷன், நடுவில் கேப் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படின்னா ரெண்டு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே மின்புலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்த E1P வெக்டார், இது E2P வெக்டார், இது E3P வெக்டார்.
ஸோ இந்த தொகுபயன் வெக்டர் கால்குலேட் பண்ணும்பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாட்டட் லைன் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ வெக்டார் இது வந்து E2P வெக்டார், தென் இந்த டைரக்ஷனில் வர்றது வந்து E3 P வெக்டார். இந்த 3 வெக்டரையும் சம் பண்ணோம் அப்படின்னு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் வெக்டார் கிடைக்கும். இந்த டோட்டல் வெக்டார்ஸ் வந்து இதுதான் வந்து E டோட்டல் வெக்டார். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த மின்புல மதிப்பு. ஸோ இதை ஈக்குவேஷன் எழுதும்போது E டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E1P வெக்டார் பிளஸ் E2P வெக்டார் பிளஸ் E3P வெக்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நன்றி. மாணவர்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.